peacemakers of Christo. உன் விதை எப்படிப்பட்டது? நீ எங்கு விதைத்திருக்கிறாய்? நீ எப்படிப்பட்ட விதை? மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 26வது வசனத்திலே இயேசு இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் என்றார். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே, அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், சுவாமி ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மையே நமஸ்கரித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வராஜாவே, இந்த கதையானது அருமையான கதை ஆண்டவரே. அப்பா, ஒருவன் விதையை எடுத்துக்கொண்டு விதைக்கிறான் ஐயா. தெய்வராஜாவே, நானும் என் விதையை விதைத்தேன் ஆண்டவரே. ஆமாப்பா, என் கணவன் என்ற விதையை விதைத்தேன், என் மனைவி என்ற விதையை விதைத்தேன் ஆண்டவரே. என் மகன் என்ற விதை, என் மகள் என்ற விதை, என் மருமகள் என்ற விதை, என்னுடைய மருமகன் என்ற விதை ஆண்டவரே. மாமியார் என்ற விதை, மாமனார் என்ற விதை ஆண்டவரே. அப்பா, அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்ற விதை ஆண்டவரே. அப்பா, தெய்வராஜாவே, இந்த விதைகள் விதைக்கப்பட்டது சுவாமி. என் குடும்ப விதைகள் விதைக்கப்பட்டது ஆண்டவரே. அப்பா, அது தானாகவே வளர்ந்தது ஐயா, உம்முடைய கிருபையால வளர்ந்தது ஐயா. ஆண்டவரே, நன்றாக படித்தார்கள், நன்றாக வேலைக்கு செல்லுகிறார்கள், நன்றாக திருமணம் நடந்தது ஆண்டவரே. தெய்வராஜாவே, நன்றாக பிள்ளைகள் பிறந்தது, வீடு கட்டினோம், வேலை கிடைத்தது, நல்ல செழுமையான வாழ்க்கையை நீர் அருளி நீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. என்னை அபிஷேகித்ததற்காக நன்றி ஐயா, என்னோடு பேசியதற்காக நன்றி ஐயா, என்னை வழி நடத்துவதற்காக நன்றி ஐயா. தெய்வராஜாவே, இந்த விதைகள் இன்று அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. இது அறுக்க முடியுமா ஆண்டவரே? ஆமாப்பா, இந்த விதையை அறுக்க முடியுமா? என் கணவனை அறுக்க அவன் ஆயத்தமாக இருக்கிறானா? என் மனைவியை அறுக்க அவள் ஆயத்தமாக இருக்கிறாளா? என் பெற்றோர்களை அறுக்க ஆயத்தமாக இருக்கிறார்களா? ஆண்டவரே, என் பிள்ளைகளை அறுக்க ஆயத்தமாக நாங்கள் இருக்கிறோமோ சாமி? இயேசுராஜாவே, யாருமே ஆயத்தமாக இல்லை ஆண்டவரே. இயேசுவே, அறுவடை வந்தது, நீர் அருவாளை எடுத்து வந்தால் ஆண்டவரே, என் கணவன் பாவப்பட்டவனாக நிற்கிறான் ஐயா, மன பாரத்தோடு இருக்கிறான் ஐயா, கடனாளியாக கிடக்கிறான் ஐயா, புத்தி இல்லாமல் இருக்கிறான் ஐயா, நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருக்கிறான் ஐயா. ஆண்டவரே, அவன் மனது படபட படபடன்னு எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்குது ஆண்டவரே. ஐயோ, அவனை கண்டு என் மனசு படபட படன்னு அடிச்சுக்குது ஆண்டவரே. ஏசப்பா, தெய்வமே, இவர்களை இழக்க நான் தயாராக இல்ல, என் கணவனை இழக்க நான் தயாராக இல்ல ஆண்டவரே. அப்பா, என் மனைவியை இழக்க நான் தயாராக இல்லை ஐயா, என் மகனை இழக்க நான் தயாராக இல்லை ஐயா. ஆண்டவரே, நீர் அறுவடை செய்து என்னுடைய மகனை நீர் எடுத்துக்கொண்டு சென்றார். ஐயோ, என் ஆத்மா உடைந்து போய்விடும் ஐயா. ஆண்டவரே, என் வாழ்க்கை செதறி போயிடும் ஆண்டவரே. என் மகளை நீ அறுவடை செய்தால் ஐயோ, என் வாழ்க்கைலாம் இருளா போயிடுமே ஐயா. தெய்வமே, ராஜாதி ராஜாவே, என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் கொடுத்த பொக்கிஷம் அல்லவா? ஆண்டவரே, என் பெற்றோர்கள் என்னை விட்டு போயிருவாங்களா? ஐயோ, அவங்க செத்து போயிருவாங்களா போல இருக்கு. ஆண்டவரே, காப்பாத்துங்க ஆண்டவரே, காப்பாத்துங்க என்று ஜெபிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா. பெற்றோர்களை இழக்க யாருமே ஆயத்தமாக இல்லை ஆண்டவரே. என் உறவுகளை விளக்க, அண்ணன் தம்பிகளை இழக்க, ஐயோ, என் அண்ணன் மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன், என் தம்பி மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன், என் அக்கா மேல அவ்வளவு பாசம், என் தங்கச்சி மேல அவ்வளவு பாசம், என் மாமே மச்சான் மேல அவ்வளவு பாசம். அவர்களை இழக்க எனக்கு சக்தி இல்ல ஆண்டவரே. தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இந்த போதிலும் இவர்கள் எனக்கு சொந்தமான
சொந்தமானவர்கள் அல்ல ஆண்டவரே. நீர் விதைத்தீர், நீர் தண்ணீர் ஊற்றினீர், நீர் படிக்க வச்சு, நீ திருமணம் செஞ்சு வச்சு, நீ பிள்ளைய பெக்க வச்சு ஆண்டவரே இவர்களுக்கு நீர் சோறு போட்டு கொண்டிருக்கிறீர் ஐயா. இவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இருந்த போதிலும் அவர்களை இழக்க நான் ஆயத்தமாக இல்லையா ஆண்டவரே. என் வீட்டுல சாவு மணி அடிச்சிருமோன்னு பயமா இருக்குது ஐயா. என் குடும்பத்துல பெரிய நஷ்டம் வந்துருமோன்னு பயமா இருக்குது ஐயா. இந்த கடனாலேயே நாங்க செத்து போயிருவோமோன்னு பயமா இருக்குது ஐயா. இந்த குழந்தை இல்லாமையே நாங்க செத்து போயிருவோமோன்னு பயமா இருக்குது ஆண்டவரே. ஏசப்பா வேலை கிடைக்காமலேயே செத்து போயிடுவோமா? ஐயோ காசு இல்லாமையே செத்து போயிடுவோமா? வீடு கட்ட முடியாமலேயே செத்து போயிடுவோமா? வீடே இல்லாம செத்து போயிடுவோமா? பிள்ளைகளை கரை சேர்க்காமலேயே செத்து போயிடுவோமா? தெய்வமே பாதியிலேயே செத்து போயிடுவோமா என்ற பயங்கள் எங்களுக்குள்ளாய் வருகிறது. எவனாவது வந்து என்ன அடிச்சிடுவானா? எவனாவது வந்து எங்களை கொண்டு போட்டுடுவானா? எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவானா? தெய்வமே நான் தோல்வி அடைந்த வாழ்க்கைக்குள்ளாய் வாழ்வேனா? ஆண்டவரே எனக்கு பயம் பயமாக இருக்கிறதே ஆண்டவரே. ஏசப்பா தெய்வ ராஜாவே, ராஜாதி ராஜாவே, என்னை நம்பி எத்தனையோ ஜீவன்கள் இருக்குது ஆண்டவரே. ஆமாப்பா என்னை நம்பி என் மனைவி இருக்கிறா, என் கணவன் இருக்கிறா, அவங்களுக்கு சோறு போட யாருமே இருக்க மாட்டாங்க ஆண்டவரே. நான் போயிட்டா ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க ஐயா, அவங்க பிராணிகள் ஆண்டவரே, அப்பிராணிகள் ஐயா, ஒண்ணுமே தெரியாத பிள்ளைங்க ஐயா. நான் போயிட்டேன்னா ஆண்டவரே அவர்களுக்கு சோறு போட யாரும் இல்ல ஆண்டவரே. ஏசப்பா அறுவடைக்கு நாங்கள் ஆயத்தமாக இல்லை ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னியும் ஐயா, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஐயா, எங்களை வழி நடத்தும் ஐயா, எங்களை பலப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே நாங்க உங்க பிள்ளைங்க ஆண்டவரே. ஏசப்பா என் குடும்பத்துல உம்முடைய சிலுவையின் முத்திரத்தை வையுங்க ஆண்டவரே. அப்பா உம் சிலுவையை நாட்டும் ஆண்டவரே. என்னை பிடித்த எல்லா அசுத்த ஆவிகளும் ஆண்டவரே, மாய மந்திர தந்திரங்களும் பேய் பிசாசுகளும் ஆண்டவரே உம்முடைய சிலுவையை கண்டு ஓடட்டும் ஆண்டவரே, ஓடட்டும் ஐயா, ஓடட்டும் ஆண்டவரே. எப்பா இந்த குடும்பம் சமாதானத்துக்குரிய குடும்பம் ஐயா. இது உன்னுடைய ஆலயம் ஆண்டவரே. இந்த வீடு உனக்கு சொந்தம் ஆண்டவரே. இந்த மக வீட்டுக்கு போங்க, இந்த மகள் வீட்டுக்கு போங்க, இவன் உள்ளத்துக்குள்ளாய் போங்க, இவளுடைய உள்ளத்துக்குள்ளாய் போங்க, இவங்க வாழ்க்கைக்குள்ளாய் போங்க. ஆசீர்வாதம் இல்லாத இடங்களிலே ஆசீர்வாதங்களை பொழியுங்க. கர்ப்ப பைக்குள்ளாய் போங்க ஆண்டவரே, யூட்ரஸுக்குள்ளாய் போங்க ஆண்டவரே. அப்பா இவர்களுடைய கேன்சர் வியாதிக்குள்ளாய் போங்க ஆண்டவரே. இயேசுவே இவர்களுடைய மூச்சு திணறலுக்குள்ளாய் போங்க ஆண்டவரே. ஏசப்பா இவர்களுடைய பல பிரச்சனைகள் மத்தியில போங்க, வராமல் இருக்கிற காசுகள் மத்தியில போங்க ஆண்டவரே. கொடுக்க மனதில்லாமல் ஆண்டவரே பொய் சொல்லி கொண்டிருக்கிற வாழ்க்கைக்குள்ளாய் போங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே இவர்களுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இவர்கள் செய்யும் தொழிலுக்குள்ளாய் போங்க, இவர்கள் வாழ்க்கைக்குள்ளாய் போங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்கள், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் போங்க ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக
நற்கரணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம், தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. இரண்டாவது, தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன், நெட் ஆன், லைட் ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க, ஃபேஸ்புக்ல பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜெபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளே, இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளே. ஒரே ஒண்ணு என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரௌசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்ல 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகளே. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவரை, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் அடங்கிய புத்தகம். சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.